கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 1/2 வருஷத்துல என் வார்த்தையில இந்த வார்த்தைய தவிர வேற எதுவுமே வந்திருக்காதுங்க. இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல கடகராசிக்கு. ஒண்ணு நீங்க பொண்ண இழக்கணும், அல்லது பொருள இழக்கணும், அல்லது உயிர இழக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மைய சொல்லணும்னா, உயிர் இருந்தும் நட போன மாரி வாழ்ந்தீங்க. உணர்ச்சி இல்லாத வாழ்க்கை. சொல்லி அழறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா, நான் ஓன்னு கத்துவேன் சார். அவ்வளோ வேதனைய மனசுல வச்சிருந்தேன் சார். யாருக்கும் எந்த கெடுதலையும் நான் செய்யல சார். கடவுள் கடைசியில எனக்கு குடுத்த வழிகள் என்பது வார்த்தையால சொல்ல முடியாதுன்னு தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கலங்கி நின்னீங்க. கடகத்துக்கு பொதுவா அஷ்டம சனி நடந்துச்சுன்னா, பர்சனல் லைஃப்ப ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். ஒண்ணு கல்யாணம் ஆனவங்களா இருந்தீங்கன்னா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பல பிரச்சனை, பிரிவு, கருத்து மோதல்கள் அல்லது உடல் நலத்தில பிரச்சனை, இந்த மாரியான சிக்கல்கள குடுக்கும். கல்யாணம் ஆகாத ஆட்களா இருந்தீங்கன்னா, தவறுதலான உறவு, தவறுதலான தொடர்பு, தவறுதலான பழக்கவழக்கங்கள் அல்லது காதல்ல ஏமாற்றம், உறவுகள்ல ஏமாற்றம், ரிலேஷன்ஷிப்ல துரோகம், இந்த மாரியான வழிகள கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக கடந்து வந்திருப்பீங்க. உண்மைய சொல்லணும்னா, ஒரு பற்றில்லாத வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதுக்காக இந்த வாழ்க்கை? எப்போ இந்த வாழ்க்கை மாறும்? அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த உங்களுக்காகவே 2026 புத்தாண்டு பிரத்யேகமா பொறக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு முக்கிய காரணம், ராசியில வரக்கூடிய குரு வந்து உச்சமடைகிறாருங்க. குரு 12 வருஷத்துக்கு அப்புறம் கடகராசியில வராரு. இந்த கடகத்துல குரு வந்து உச்சமடையக்கூடிய காலம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல காலம். ஏன்னா ராசியில குரு உச்சமடையும் பொழுது உங்களுடைய உடலையும், மனதையும் பக்குவப்படுத்துறார். கடந்த காலத்துல தீர்க்கவே முடியாத வலி, தீர்க்கவே முடியாத பிரச்சனை, சரியே ஆகாது அப்படின்னு நினைக்கிற நீங்க எந்த விஷயமா இருந்தாலும், நிச்சயமாக இந்த வருஷத்துல உங்களுக்கு சரியாகும். நீங்க கவலைப்பட வேணாம்.